பேராக் சுங்கை சிப்பூட் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இவ்விழா எதிர்வரும் 16/6/2024 காலை 8 முதல் 9 மணிக்குள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது ஆலயத்தின் 5வது கும்பாபிஷேகமாகும். இந்த ஆலயம் ஸ்தாபிதம் கண்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் என ஆலய திருப்பணிக்குழு தலைவர் சங்கர் கணேஷ் விளக்கினார். சுமார் 20 லட்சம் ரிங்கிட் செலவில் ஆலய திருப்பணிகள் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்ற போது அதன் மகா கும்பாபிஷேகம் காண்கிறது. தமிழகத்திலிருந்து வருகை புரிந்த தலைமை ஸ்தபதி ஸ்ரீதர் மற்றும் அவர் தம் குழுவினர்கள் கோவில் கோபுரங்களையும் சிறப்பம்சங்களையும் புறணமைத்ததுடன் அழகான முறையில் வர்ணங்களை தீட்டியுள்ளனர். மிக விசேஷமான முறையில் மூலவர் வேலாயு பெருமானுக்கு ஏறக்குறைய 1 கிலோ தங்கத்தில் நிரந்தர தங்க அங்கியும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மயில் வாகனத்துடன் கருங்கல் பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. விசேஷ காலங்களுக்காக புதியதாக மேலும் ஒரு ஐம்பொன்னால் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்தி ஆறுமுக கடவுள் இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்டுள்ளதாக சங்கர் கணேஷ் தெரிவித்தார். இந்த ஆலயத்தில் உள்ள சிலைகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் ஆலய மேல்கூரை சுற்றுப்புற மதிலில் புதியதாக முருகனின் அறுபடை வீடுகள் மிகவும் அற்புதமான முறையில் பக்தர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். அதனுடன் ஆலயத்தின் 2 பிரதான நுழைவாயில் புதியதாக அழகிய பெரிய தூண்கள் புனரமைக்கப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஆலய மூலவரின் வெளிப்புற வலது பக்கம் புதியதாக பாம்பன் சுவாமிகளின் சிலையும் மற்றும் அவர் அருளிய குமாரஸ்தவ மந்திர சொற்கள் கல்வெட்டாக இடம்பெற்றன. ஆலய மகா மண்டபத்தின் இடதுபுற வளாகத்தில் புதியதாக வசந்த மண்டபம் உட்பட ஆலய சுற்றிலும் உள்ள சுவர்கள் மற்றும் தரைப்பகுதிகளில் கிராண்ட் கற்கள் புதியதாக பதிக்கப்பட்டன. வெளிப்புற சுற்று மதில்களில் புதியதாக நந்தி வாகனமும் மற்றும் மயில் வாகன கற்சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. விநாயக பெருமான், மகாவிஷ்ணு, ராஜராஜேஸ்வரி மற்றும் நவகிரக தேவதைகளின் ஆலய சுற்றும் மிக நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு புதிய தோற்றத்துடன் தற்போது காட்சியளிக்கிறது. கருவறையின் 2 பிரதான வாசலின் கதவுகள் இந்தியா மணிப்பூரிலிருந்து தருவிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆலயம் தற்பொழுது முழுமையாக மற்றும் நேர்த்தியான திருப்பணிகள் மேற்கொண்டு முற்றிலும் புதிய தோற்றத்தோடு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. பக்தர்களின் பேராதரவுடன் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு மாயக்கா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன், சுங்கை சிப்பூட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன், பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகன் மூக்கன், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குநர் டத்தோ பி சகாதேவன் ஆகிய முக்கிய பிரமுகர்களும் வருகை புரிய உள்ளனர். ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ பூச சர்குணன் சிவாச்சாரியார் தமிழ்நாடு, மலேசியாவை சேர்ந்த 30 குருமார்களுடன் யாகசாலை பூஜைகளை நடத்தி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று சங்கர் கணேஷ் மேலும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சங்கர் கணேஷ், சுப்பிரமணிய சுவாமி சுங்கை சிப்பூட் சங்கநதி ஆலய திருப்பணி தலைவர். நமது ஆலயம் சுங்கை சிப்பூட்டில் மிக பிரசித்தப்பட்ட ஒரு ஆலயம், முருகனின் ஆலயம். இங்கே வேலானது மிக பிரசித்தமாக வழிபாடு தலத்தில் இங்கே வைக்கப்பட்டது. இந்த வேலானது யாழ்ப்பாணம் கதிர்காமத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தினர்கள் மூலியமாக இங்கே வரவைத்து பல 100 ஆண்டுகளாக சேர்ந்து இன்று இங்கே வழிபாடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வருகின்ற 16ஆம் தேதி 6வது மாதம் 2024 மகா கும்பாபிஷேகம், அதாவது 5வது கும்பாபிஷேகம். அது இரட்டிப்பான விழாவாக 100வது ஆண்டாகும் சிறந்து இரட்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் வழங்கி எம்பெருமான் முருகனின் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடந்து கொண்டு திருப்பணி வேலைகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒற்றி இன்று நமது ஆலயத்தில் திருப்பணி வேலைகளில் முன்னிட்டு பல்வேறு வேலைகள் முடிந்தடைந்து யாகசாலை வேலைகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் முருக பக்தர் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தை காண திரளாக வந்து முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை எடுத்து வாழ்ந்து கொள்ள எம்பெருமான் ஆசீர்வாத முருகத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். சுமார் இதுவரைக்கும் செலவுகள் பார்த்தீங்கன்னாலும் 2 மில்லியன் ரிங்கெட்டை தொட்டுவிட்டது. அதில் சிறப்பு என்றானாலும் நம்மளோட வேலுக்கு தங்க கவசம் சாத்தப்படுகிறது. அது மிக விமர்சையாக நம்ம இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் அனைவருக்கும் பக்த கோடி அருளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கொடிமரம் வந்து கொடிமரம் ஆலய கொடிமரமானது திரு பாரத் மெத்தல் காஜாங் அவர்களின் செலவில் ஏற்படுத்தி மிக விமர்சையான தங்க கொடிமரமாக அது பூட்டி தங்க முலாம் பூசி அதில் சிறப்பாக செய்து வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அனைத்து பக்த கோடிகளும் வந்து இந்த கலந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாகவும் இறைவன் அருளை காண்பி மென்மேலும் ஆசைப்பட்ட முருகப்பெருமானின் அருளாக வந்து கலந்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியது பக்த கோடி அனைவர்களுக்கும்